வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு அழகான கதையை சொல்ல போகிறேன். இப்போ நம்மளுக்கு குடும்பத்தில் பசங்க இருப்பாங்க, அப்புறம் என்ன வீடு வாசல் அது நிறையா எல்லாமே வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு எது சொந்தமானது, எந்த நேரம் நம்மளுக்கு சொந்தமான நேரம், எவ்வளோ பணம் நம்மளுக்கு சொந்தமான பணம், எத்தனை பிள்ளைங்க நம்மளுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தாலும் எத்தனை பிள்ளைங்க நம்மளுக்கு சொந்தமான பிள்ளைங்கங்கிற கதையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது நம்மளுக்கு மனைவி எல்லாருமே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதையில் ஒரு கதை, ஒரு செல்வந்தன் இருந்தான். அந்த செல்வந்தனுக்கு 4 பசங்க. 4 பசங்க நல்லா தான் இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு விருந்தாளி அங்கே வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டாராம், உங்களுக்கு எத்தனை பசங்க? 4 பசங்க அப்படின்னாங்களாம். 4 பசங்களை 4 பசங்க, ஆனால் 4 பசங்கன்னு சொல்லேன். அவர் எனக்கு ஒரு பையன்தான் அப்படின்னா. ஏன் 4 பிள்ளைங்கள ஏன் ஒரு பையன்னு சொல்கிறீங்க அப்படின்னு உடனே கூப்பிட்டாராம். பசங்க பேரை சொல்லி கூப்பிட்டாராம். 4 பசங்களில் 3 பசங்க வரவே இல்லையா. ஆனால் 4ஆவது பையன் மட்டும் ஓடி வந்து என்னப்பா வேணும்னு கேட்டானா. நான் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து என்னன்னு கேட்குற பையன்தான் எனக்கு உரிமையான பையன் அப்படின்னாங்களாம். எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்டாராம். அவர் கோடி கணக்கில் சொத்து வச்சுருந்தாராம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காசு மட்டும் சொன்னாராம். ஒரு 50,000 அப்படி இந்த மாதிரி சொன்னாராம். என்ன கோடி கணக்கில் சொத்து வச்சுருக்கீங்க, ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், எனக்கு கோடி கணக்கில் சொத்து இருக்கலாம், நான் என்ன எவ்வளோ காசு பணம் தானம் கொடுத்தனோ அது மட்டும்தான் எனக்கு உரிமையான காசு அப்படின்னாராம். அப்போ உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டாராம். வயசு அவருக்கு ஒரு 50-55 வயசு ஆயிட்டு. ஆனால் அவர் சொன்னாராம், ஒரு கொஞ்சமாக ஒரு வயசு சொன்னாராம், ஒரு 10 வயசு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவருக்கு கோவம் வந்துருச்சான். ஏன் வயசை குறைச்சி சொல்கிறீங்க அப்படின்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், எனக்கு வயசு 56 ஆகுது, இருந்தாலும் நான் இந்த வயசு வரைக்கும் எவ்வளோ நேரம் உட்காந்து தியானத்தில் உட்காந்துருந்தேன், பூஜை பண்ணேன், ஸ்தலங்களுக்கு போய் இறைவனை தரிசனம் பண்ணேன், அந்த நேரம் மட்டும்தான் என்னுடைய நேரம் அப்படின்னு சொன்னாராம். அப்படியே ஆச்சரியப்பட்டாராம். ஏன்னா நம்மளுக்கு உரிமையான நேரம் தெய்வத்தை நினைக்கிற நேரம் மட்டும்தான். நம்மளுக்கு உரிமையான காசு தானம் கொடுத்தது, இன்னொருத்தவங்களுக்கு உதவி செஞ்ச காசு தான் நம்மளுக்கு உரிமையான காசு. நம்மளுக்கு உரிமையான பிள்ளைன்னு சொன்னால் கூப்பிட்ட குரலுக்கு என்னப்பா, என்னம்மா, என்ன தாத்தா, என்ன பாட்டி அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க தான் நம்மளுக்கு உரிமையான பிள்ளைங்க. இது சொல்கிறதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன். ஸோ தேங்க்யூ நண்பர்கள்.